சும்மா என்ன 5 ஆண்டு திட்டம் அது எப்பப்ப கொண்டு வந்தாங்க வருஷம், யாரோட மாதிரி அடிப்படையில கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. இப்ப முதல் 5 ஆண்டு திட்டம்னா ஹெர்ட் தோமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது 5 ஆண்டு திட்டம்னா பிசி மகனோபிஸ் ஓகேங்களா. அது மாதிரி சில 5 ஆண்டு திட்டங்கள் வந்து இவங்களோட மாதிரி அடிப்படையில கொண்டு வந்தாங்க. அவங்க தான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க ஓகேங்களா. அதனால அவங்க மாதிரி அடிப்படையில் சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்படி 5 ஆண்டு திட்டங்களோட காலங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஓகேங்களா. இந்த நீங்க காலங்கள் வந்து வரிசையா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இதெல்லாம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் தான் ஓகேங்களா. இந்த நிதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏப்ரல் 1ல ஆரம்பிச்சு மார்ச் 31ல முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 5 ஆண்டு திட்டங்கள்லாம் நிதி ஆண்டுல தான் சொல்லி கொண்டு வருவாங்க ஓகேங்களா. மேபி நீங்க என்ன 51ல ஆரம்பிச்சு 56 நாள்ல 6 வருஷம் இருக்கு அப்படிலாம் இல்ல ஓகேங்களா. நிதியாண்டுல ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா. ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும். ஃபர்ஸ்ட் முதல் 5 ஆண்டு திட்டம் அது வந்து எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1951 ஏப்ரல் 1ல இருந்து 1956 மார்ச் 31 ஓகேங்களா. இந்த நிதியாண்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தா நான் ஒரு டைம் எழுதியே காமிச்சிடறேன். இந்த ஒண்ணு மட்டும் ஓகேங்களா. பாத்தீங்கன்னா 51ல இருந்து 52 வரைக்கும் ஓகேங்களா. அடுத்து வந்து 52ல இருந்து பாத்தீங்கன்னா 53, 53ல இருந்து பாத்தீங்கன்னா 54, 54ல இருந்து 55, 55ல இருந்து 56 ஓகேங்களா. இது கன்ஃபியூஸ் ஆகும் அதனாலதான் நான் எழுதி காமிக்கிறேன். இதுதான் இல்லை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் முதல் 5 ஆண்டு திட்டத்தோட காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு 1951ல இருந்து 56 ஆப்ஷன் ஏ, 51ல இருந்து 55 மேபி. ஆனா 51ல இருந்து 55 தானே 5 வருஷமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம அந்த இதை டிக் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஏன்னா இது வந்து நிதியாண்டு அடிப்படையில போடுறதுனால 1951ல இருந்து 56 ஓகேங்களா. இந்த 51ல இருந்து 52 ஒரு வருஷம், 52ல இருந்து 53 2வது வருஷம், 53ல இருந்து 54 3வது வருஷம், 54 டு 55 4வது வருஷம், 55 டு 56 ஓகேங்களா. இந்த மாதிரி 5 வருஷம் இருக்கு. அடுத்தது 2ஆம் 5 ஆண்டு திட்டம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1956ல இருந்து 1961 வரைக்கும் அதே நிதியாண்டு பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா. இந்த 3ஆம் 5 ஆண்டு திட்டம் பாத்தீங்கன்னா 1961ல இருந்து 66 வரைக்கும் ஓகேங்களா. இந்த 3 5 ஆண்டு திட்டம் வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கும். ஆனா 3ஆம் 5 ஆண்டு திட்ட சமயத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்தியா சீனா போர் வந்துரும் ஓகேங்களா. 1961ல 62ல ஓகேங்களா. அதனால பாத்தீங்கன்னா அந்த 5 ஆண்டு திட்டத்துல நமக்கு எதுவுமே கரெக்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஒரு மிகப்பெரிய தோல்வியா வந்து இந்த 3ஆம் 5 ஆண்டு திட்டம் வந்து இருந்துரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வந்து திட்ட விடுமுறை காலம் சொல்லி விடுவாங்க. ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். முதல் திட்ட விடுமுறை காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1966ல இருந்து 1969 ஓகேங்களா. முதல் திட்ட விடுமுறை காலம். ஏன்னா 3 திட்டம் 5 ஆண்டு திட்டம் வரிசையா போடுவாங்க. 3ஆம் 5 ஆண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா வார்னால இந்தியா சீனா வார்னால மிகப்பெரிய தோல்வி ஆயிரும் ஓகேங்களா. அதனால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திட்ட விடுமுறை காலமா போட்டுருவாங்க ஓகேங்களா. 1966ல இருந்து 69 வரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் 5 ஆண்டு திட்டம் எப்ப போடுவாங்கன்னா 1969ல இருந்து 74 வரைக்கும் இந்த 4ஆம் 5 ஆண்டு திட்டம் போடுவாங்க ஓகேங்களா. 4ஆம் 5 ஆண்டு திட்டம் முடிஞ்சு இந்த 5ஆம் 5 ஆண்டு திட்டம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 74ல இருந்து 79 வரைக்கும் பிளான் பண்ணி போடுவாங்க. பட் ஆனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 1977ல வந்து பாத்தீங்கன்னா முதலா காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசாங்கம் வந்து அமையும். யார் தலைமையில பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் தலைமையில வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் அரசாங்கம் வந்து காங்கிரஸ் இல்லாத அரசாங்கம் வந்து அமையும் ஓகேங்களா. அந்த சமயத்துல என்ன வாங்கும்னு பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் என்ன பண்ணுவாருன்னா காங்கிரஸ் அரசாங்கத்தால கொண்டு வந்தப்பட்ட இந்த 5ஆம் 5 ஆண்டு திட்டத்தை 4 ஆண்டுலயே ஸ்டாப் பண்ணிடுவாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1978லயே ஸ்டாப் பண்ணிட்டு 78 79 79 80 ஓகேங்களா. 80 மார்ச் 31 வரைக்கும் என்ன பண்ணுவாருன்னா சுழல் திட்டம் அப்படின்னு மாதிரி கொண்டு வருவார் ஓகேங்களா. அதாவது வருஷத்துக்கு மட்டும் பிளான் பண்ற மாதிரி சுழல் திட்டம். ஆல்ரெடி நான் திட்டங்களோட டைப்ல சொல்லியிருப்பேன். சுழல் திட்டம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் பிளான் பண்ணுவாங்க ஓகேங்களா. 78 79 79 80 இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் பிளான் பண்ணி அதை செயல்படுத்துவாங்க. ஆனா 80 என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனதா ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கப்புறமே 2 பேர் மாறிடுவாங்க ஓகேங்களா. அந்த 2 பேரும் மாறி 80ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வந்துரும் ஓகேங்களா. 80ல காங்கிரஸ் ஆட்சி வந்தங்காட்டி 6ஆம் 5 ஆண்டு திட்டம் வந்து கொண்டு வருவாங்க ஓகேங்களா. 80 டு 85 ஓகேங்களா. 6ஆம் 5 ஆண்டு திட்டம் 80ல இருந்து 85. அடுத்து 7ஆம் 5 ஆண்டு திட்டம் பாத்தீங்கன்னா 85 90
ஓகேங்களா. 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் 85, 90. ஓகேங்களா. இந்த வருஷம்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி பொறுத்துக்குள்ள கூட கேட்டுருவான். 1ஆம் ஐந்தாண்டு திட்டம் எப்ப கேட்டிருக்கான் ஆல்ரெடி. ஓகேங்களா. இந்த மாதிரி திட்டங்கள் கொடுத்து எந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி. திட்ட விடுமுறை காலம், முதல் திட்ட விடுமுறை காலம் எப்ப? 1966ல இருந்து 69. ஓகேங்களா. எந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷத்திலேயே நிறுத்திட்டாங்க. 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1974 ஸ்டார்ட் பண்ணி 78 4 வருஷத்திலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது 1990க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல இந்திய பொருளாதாரம் கடுமையா பாதிக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா. நமக்கு தெரியும் இந்திய பிரதமரா இருந்த பிரதமர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங். அவருதான் பாத்தீங்கன்னா 1991, 92ல நிதி அமைச்சராகவும் இருந்திருப்பாரு. இந்த 91, 92 சமயத்துல. ஓகேங்களா. 2004ல இருந்து 2014 வரைக்கும் பிரதமரா இருந்திருப்பாரு. ஆனா 90, 91 அந்த கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் நிதி அமைச்சராகவும் இருந்திருப்பாரு. ஓகேங்களா. பிரதமர் மன்மோகன் சிங் அவரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டதுனால பெரிய மாற்றங்கள் கொண்டு வர தேவை இருந்துச்சு. ஓகேங்களா. அந்த சமயத்துல ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்த முடியாம போனதுனால ஆண்டு திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. 1991, 92ன்னு அந்த 2 வருஷம் மட்டும் ஆண்டு திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் 1900 பின்னாடி படிப்பீங்க. 1991ல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா எல்பிஜின்னு கொண்டு வருவாங்க. அதாவது லிபரைசேஷன் தாராளமயமாக்கம், பிரைவேட்டைசேஷன் தனியார் மயமாக்கம், குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் சொல்லி இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்தோடு இணைக்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் இந்திய பொருளாதாரம் நல்லா பூம் ஆச்சு. பெரிய லெவல்ல வளர்றதுக்கான காரணமாக அந்த எல்பிஜி வந்து அந்த எல்பிஜி திட்டம் அமைஞ்சது. ஓகேங்களா. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்த முடியாததுனால 1991, 92லாம் ஆண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்புறம் 8ஆம் ஐந்தாண்டு திட்டங்கள். ஓகேங்களா. 8ஆம் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 92ல இருந்து 97 வரைக்கும் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிதியாண்டுல தான். நிதியாண்டு ஏப்ரல் 1ல ஆரம்பிச்சு மார்ச் 31ல முடியும். இப்ப 1992 ஏப்ரல் 1ல ஆரம்பிச்சு 1997 வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 31ல ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இப்ப மார்ச் 31ல முடிஞ்சிருச்சுல்ல 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். அடுத்து 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1997 ஏப்ரல் 1ல ஸ்டார்ட் ஆகும். 2002 மார்ச் 31ல முடியும். ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். அடுத்தது 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட கால அளவு பாத்தீங்கன்னா இது. ஓகேங்களா. இந்த இலக்கு வளர்ச்சி எல்லாம் நம்ம பெருசா ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. சும்மா ஒரு டைம் நீங்க பாத்துங்க. எந்தெந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சது, எந்தெந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சது. ஓகேங்களா. இதை மட்டும் நீங்க பாத்துங்க. சோ எல்லா டேட்டாவும் நம்ம உட்காந்து சும்மா மக்கப் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. அதனாலதான் அதை பத்தி நான் பெருசா எதுவும் சொல்லல உங்களுக்கு. அடுத்தது நம்ம ஆனா இந்த இயர் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். அது ஓகேங்களா. அது வேற வழியே இல்ல. பட் ஆனா அந்த வளர்ச்சி இலக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம உட்காந்து வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா 2002ல இருந்து 2007 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒரு இலக்கு இருக்கும். அது நம்ம பின்னாடி படிப்போம். இப்ப வந்து நம்ம இயர் மட்டும் படிச்சுக்கலாம். ஏன்னா இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா. அதனாலதான் உங்களுக்கு தனியாவே சொல்றேன். அடுத்தது 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2007ல இருந்து 2012 வரைக்கும் இருக்கும். அடுத்தது 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2012ல இருந்து 17 வரைக்கும் இருக்கும். ஆனா இங்க என்ன பண்ணிருப்பாங்க அடுத்து 2014ல நமக்கு தெரியும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும். அதனால 2014ல வந்து ஆகஸ்ட் 13லயே அறிவிச்சிருப்பாங்க. இது மாதிரி நிதி 65 வருஷம் திட்ட ஆணையம் நாங்க எடுத்துட்டு திட்டக்குழுவை நாங்க எடுத்துட்டு அதுக்கு பதிலா நாங்க வந்து நிதியை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இவ்வளவுதான் நமக்கு இந்த 12 அதாவது இந்திய குடியரசு ஆனதுக்கு அப்புறம் வந்து 2012 வரைக்கும் 12 ஐந்தாண்டு திட்டம் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா. அந்த 12 ஐந்தாண்டு திட்டத்துல என்னென்ன சொல்லியிருப்பாங்க நம்ம எல்லாமே பார்க்க வேணாம். ஜஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ்ல வந்து எக்கனாமிக்ஸ்ல இருந்து நமக்கு 5 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. ஓகேங்களா. 5 to 6 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஓவர் டேட்டாலாம் படிக்க தேவையில்ல. இம்பார்ட்டன்டா எது இருக்கோ எது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த இயர்லாம் இம்பார்ட்டன்ட் அதனால சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ட். முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து யாரோட மாடல்ல கொண்டு வந்திருப்பாங்க ஹார்வர்ட் தோமர் மாதிரி. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அதனால இம்பார்ட்டன்டா நான் சொல்றேன். இந்த மாதிரி முதல் ஐந்தாண்டு திட்டம் யாரோட மாதிரியில கொண்டு வந்திருப்பாங்க அதோட நோக்கம் என்ன. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் வந்து வேளாண்மைக்கு முன்னேற்றம் கொடுத்திருப்பாங்க. செகண்ட் ஐந்தாண்டு திட்டம் வந்து தொழில்துறைக்கு முன்னேற்றம் கொடுத்திருப்பாங்க. 3வது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமும் ஒவ்வொரு இலக்கோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செயல்படும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் முதல் ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா ஹேரட் தோமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மையை வந்து பாத்தீங்கன்னா
முன்னேற்றம் தான் இதோட நோக்கம். ஓகேங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதோட பாதித்த காரணிகள், அதாவது முதல் 5 ஆண்டு திட்டத்தை வந்து நமக்கு என்னென்ன காரணிகள் வந்து பாதிச்சுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அகதிகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. 1950ல இருந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போனவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் 1947 சுதந்திரம் அப்ப பெரிய லெவல்ல வன்முறை நடந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் வந்து பாகிஸ்தானுக்கும், அங்க இருந்த இந்துக்கள் வந்து இந்தியாவுக்கும் வர ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? மறுபடியும் 1950ல நிலைமை சரியானதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பிளேஸ்க்கு போக பார்த்தாங்க. ஓகேங்களா? அதனால அகதிகள் வருகை அதிகமா இருந்துச்சு. ஓகேங்களா? அது பணவீக்கம். பணவீக்கம் வந்து அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பணவீக்கம்னா எதுவும் இல்ல. அப்பத்துல இருக்கிற தானியங்கள், உணவுப் பொருட்களோட விலை தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது உணவு பற்றாக்குறை. ஓகேங்களா? அதான் சொல்லுவேன். சுதந்திர டைம்ல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உணவு தானியத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து பசுமை புரட்சி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உணவு தானியத்துல தன்னிறைவு அடைஞ்சு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, உபரியா நம்ம ஏற்றுமதி பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்கோம். பட் ஆனா, முதல் 5 ஆண்டு திட்ட சமயத்துல நமக்கு வந்து உணவு பற்றாக்குறை இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, முதல் 5 ஆண்டு திட்டம் நம்மள பாதிச்ச காரணிகளா இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முதல் 5 ஆண்டு திட்டத்திலேயே சில அணைகள் வந்து கட்டியிருப்போம். ஓகேங்களா? விவசாயத்த மேம்படுத்திருக்காங்க. ஏன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, முதல் 5 ஆண்டு திட்டத்தோட முதன்மை நோக்கம் நாட்டோட வேளாண்மை முன்னேற்றம். இப்ப வேளாண்மை முன்னேற்றம்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா டேம்ஸ் கட்டி ஆகணும். அணைகள் கட்டி அதோட நீர் தேக்கத்த அதிகப்படுத்தி, அப்பதான் பாசன பரப்பையும் அதிகப்படுத்த முடியும். பயிர்களுக்கான தண்ணியும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அது மாரி சில அணைகள் கட்டியிருப்பாங்க. பக்ரானங்கல் அணை. ஓகேங்களா? அடுத்து வந்து ஹிராகுட் அணை. உலகின் மிக நீளமான அணைன்னு சொல்லுவாங்க. ஹிராகுட் அணை. அடுத்து வந்து மேட்டூர் அணை. ஓகேங்களா? இந்த 3 டேமும் வந்து பாத்தீங்கன்னா, முதல் 5 ஆண்டு திட்ட காலத்து பீரியட்ல வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டைம்ல நமக்கு வளர்ச்சி வீதம் பாத்தீங்கன்னா 3.6% ஓகேங்களா? நம்ம நினைச்சதை விட அதிக பெர்சன்டேஜ் வளர்ச்சி அடைந்து இது ஒரு வெற்றி அடைஞ்ச 5 ஆண்டு திட்டமா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, 2வது 5 ஆண்டு திட்டம். ஓகேங்களா? முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஹெர்ட் தோமர் மாதிரின்னு படிச்சோம். அதே மாரி 2வது 5 ஆண்டு திட்டம் பிசி மகள்நோபிஸ். ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா, பிசி மகள்நோபிஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்திய புள்ளியியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவரோட பர்த்டேவ தான் இந்திய புள்ளியியல் தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஜூன் 29 ஓகேங்களா? ஜூன் 29 தான் இவரோட பர்த்டே. இததான் இந்திய புள்ளியியல் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஜூன் 29 ஓகேங்களா? அது 2வது 5 ஆண்டு திட்டத்தோட முதன்மை நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, தொழில் முன்னேற்றம். ஓகேங்களா? இப்போ முதல் 5 ஆண்டு திட்டம் வேளாண்மைக்கு வந்து முன்னேற்றம் குடுத்தாங்க. 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா, தொழில்துறைக்கு வந்து முன்னேற்றம் குடுத்தாங்க. ஓகேங்களா? தொழில்துறைக்கான வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. அதாவது தொழில்துறை வந்து என்னென்ன மாரி பண்ணலாம் அப்படி மாரி. ஓகேங்களா? 1948லயே தொழிற்கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தொழிற்கொள்கையை பேஸ் பண்ணி, அ நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இந்த 2வது 5 ஆண்டு திட்டத்துல பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பின்தங்கிய மக்களின் வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதிகபட்ச வாய்ப்பு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகாம இருக்காங்கல்ல, அந்த மக்களோட வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க வளர்ச்சி பண்றதுக்கான வாய்ப்ப வந்து உருவாக்கி தரலாம். ஓகேங்களா? அதுக்கெல்லாம் வந்து இந்த 5 ஆண்டு திட்டத்துல முயற்சி எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த 2வது 5 ஆண்டு திட்டத்துல தொழில்துறைக்கு முன்னேற்றம் குடுக்கறனால, சில இரும்பு எஃகு தொழிற்சாலைகள வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூர்கெலா இரும்பு எஃகு தொழிற்சாலை, பிலாஸ்பூர், துர்காப்பூர் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 3வது 5 ஆண்டு திட்டம். 3வது 5 ஆண்டு திட்டம் பாத்தீங்கன்னா, 1961ல இருந்து 66 வரைக்கும் இருக்கும். இத வந்து பாத்தீங்கன்னா, ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி அவங்களோட மாதிரி. அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, வேளாண்மைக்கும் முக்கியத்துவம் குடுத்திருப்பாங்க. அட் த சேம் டைம் தொழிற்சாலைகளுக்கும் முக்கியத்துவம் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஆனா நம்ம அப்படியே பார்த்த மாரி 3வது 5 திட்டம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அதுக்கு ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, சீனா போர் 1968ல சீனா போர் நடந்திருக்கும். 1965ல பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும். இந்த 2 போர்னால என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, வறட்சி ஏற்படுத்திருக்கும். 1965லயும், 66லயும் ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, இதனால என்ன அஃபெக்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பக்கம் வந்து காங்கிரஸோட ஆட்சியே போயிருக்கும். நெறைய மாநிலங்கள்ல. படிச்சிருப்போம். தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, 1966ல தான் பார்த்தீங்கன்னா, முதன் முதல்ல காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரீசன்னால தான். போரு, கடுமையான வறட்சி, எல்லா பக்கமும் பஞ்சமா இருந்திருக்கும் நெறைய பக்கம். ஓகேங்களா?
விலைவாசி எல்லாம் உயர்ந்திருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த 3வது ஐந்தாண்டு திட்டம் செம தோல்வி அடைஞ்சிருக்கும். அதனால என்னென்ன விளைவுனா நிறைய பக்கம் காங்கிரஸ் ஆட்சியே இல்லாம போயிருக்கும் மாகாணங்கள்ல. ஓகேங்களா. அதனால அடுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா திட்ட விடுமுறை காலம்னு சொல்லி சொல்லி விட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு 3 வருஷத்துக்கு 3வது ஐந்தாண்டு திட்ட தோல்வினால ஒரு 3 ஆண்டுகள் திட்ட விடுமுறை காலமா சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஓராண்டு திட்டமா சுழல் திட்டங்கள் ஓராண்டு திட்டங்களா ஏற்படுத்தி வேளாண்மை இந்த வேளாண் சார்ந்த துறைகள் இப்ப சக்கரை தொழிற்சாலை வேளாண் சார் தொழிற்சாலைனா வேளாண் பொருட்களை சார்ந்து என்னென்ன துறைகள் இருக்கு. இப்ப வேளாண் பொருட்களான சர்க்கரை கரும்பு சார்ந்த சர்க்கரை தொழிற்சாலை அது மாதிரி வேளாண் பொருட்களை சார்ந்து என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்கோ அந்த தொழில்துறைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த திட்ட விடுமுறை காலத்துல. ஓகேங்களா. அடுத்தது 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா 1969ல இருந்து 74 ஆலன் மனோ மற்றும் அசோக் ருத்ரா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை. ஓகேங்களா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தற்சார்பு நிலையை அடையணும் எல்லாத்துலயும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 1967ல வந்து பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம வந்து உணவு தானியங்களை தற்சார்பு அடையணும். இந்த பசுமை வெண்மை புரட்சி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நிறைய புரட்சிகள் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. வெண்மை புரட்சி வந்து வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பால் உற்பத்திகள் வந்து அதிகமாச்சு. பாலும் அப்படிதான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம வாங்கிட்டு இருந்த நிலைமை போய் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வெளிநாட்டுக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ற அளவுக்கு பால் உற்பத்தியில அதிகம் இருக்குன்னா அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இந்த வெண்மை புரட்சி. ஓகேங்களா. இந்த 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த புரட்சி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு புரட்சி கொண்டு வந்து நம்ம தற்சார்பு நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா. பின்தங்கிய மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும். இதுலயும் அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இந்த 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துல. ஓகேங்களா. இந்த 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல என்னென்னன்னா நமக்கு பாதிப்பு அடைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1971ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ் அதாவது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இருக்கும். இப்ப இருக்கிற வங்காள தேசம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து கிழக்கு பாகிஸ்தானா இருந்துச்சு. ஓகேங்களா. அதை வந்து பாத்தீங்கன்னா 1971ல அங்க வந்து உள்நாட்டு போர் வந்து அது வந்து ஒரு வங்காளதேசம்னு ஒரு தனி நாடா மாறி இருக்கும். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அகதிகள் வந்து இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா இந்த 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் டிபி தார் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா டிபி தார் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு வந்து முன்னுரிமை. ஓகேவா. இப்ப வேளாண்மை ஒரு துறை தொழில்துறை பிளஸ் அடிஷனலா சுரங்க தொழிலுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. மைனிங் இதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல. அதுல அந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை தான் முதன்முறை இந்த இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு வந்து கொண்டு வராங்க. உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக இந்த இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்புன்னு சொல்லி கொண்டு வராங்க. இது வந்து 4.8% வளர்ச்சி இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல. ஓகேங்களா. அதே மாதிரி நான் அப்படியே சொன்ன மாதிரிதான் இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷத்துலயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் மாறிடுச்சு. ஓகேங்களா. 1977 தான் இந்த சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா முதலா காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசாங்கம் வர ஆரம்பிச்சுது. ஜனதா கட்சி தலைமையில பிரதமர் வந்து ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் யாருன்னு பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவரு தலைமையில வந்து ஆட்சி அமைச்சதுனால இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை 4 வருஷத்துலயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 78 79 79 80ல ஒரு ஆண்டு திட்டங்கள். ஓகேங்களா. ஓராண்டு திட்டங்களா வந்து செயல்படுத்தினாங்க. ஓகேங்களா. அதான் சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1978 79ல ஒரு வருட காலத்துக்கு மட்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் 80ல இருந்து 85 வரைக்கும் 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் இருக்கும். இதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்புன்னு சொல்லுவாங்க. கரிபி கட்டாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுதான் இந்த 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட உண்மையான ஒரு நோக்கம் லட்சியம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. வறுமை ஒழிப்பு அடிஷனலா தொழில்துறையில தற்சார்பு அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தொழில்துறையில் தற்சார்புனா என்ன பண்ணணும் நம்ம முதலீட்டை ஊக்குவிக்கணும். அதனால இதை வந்து முதலீடு திட்டத்தை வந்து அடிப்படையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். அடுத்தது 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா 1985ல இருந்து 1990 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் இருக்கும். ஓகேங்களா. இதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை வந்து நம்ம அடையணும். அதே மாதிரி வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும். ஓகேங்களா. அதனால அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு சார்ந்த திட்டங்கள் சொர்ண ஜெயந்தி ரோஜ்கர் யோஜனா. ஓகேங்களா. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அந்த மாதிரி 1985க்கு மேல நிறைய வேலை வாய்ப்பு சார்ந்த வந்து திட்டங்கள் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா.
இந்த இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் படிச்சுட்டு அந்த வேலை வாய்ப்பு திட்டங்கள்னு ஒண்ணு இருக்கும், வறுமை ஒழிப்பு திட்டங்கள்னு இருக்கும். அதெல்லாம் நீங்க படிச்சாவே ஓகே இந்த ஐந்தாண்டு திட்டங்களை இது கொண்டு வந்திருக்காங்க, அதனால இது சார்ந்த திட்டங்கள் வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அதனால அது சார்ந்த திட்டங்கள் வந்து பின்னாடி வந்து இயற்றிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 1990ல தான் முதல் முறையா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தனியார் துறைக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? வேலை வாய்ப்பு வந்து ஏன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும்னா வெறும் கவர்மெண்ட் செக்டார் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணா வேலை வாய்ப்பு அதிகரிக்க முடியாது. எல்லா செக்டாரும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் நமக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும்னு சொல்லிட்டு தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க. அதனால வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அனைத்து துறைகளிலும் உற்பத்தி அதிகரிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட குறிக்கோள்கள்ல ஒண்ணா இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். 1992ல இருந்து 97 வரைக்கும் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஜான் மில்லர் மாதிரி ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி இந்த 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் இருக்கும். ஓகேங்களா? இதோட நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு, கல்வி, சமூக நலம் இந்த மாதிரி மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு வந்து முன்னுரிமை. ஓகேங்களா? இந்த 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. இந்த மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கை சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒண்ணும் இல்ல. மனிதவள மேம்பாடுனா ஒரு மனுஷன் இப்ப ஹியூமன் பீயிங்க்கு மேம்பாடு அடையணும்னா என்ன பண்ணணும்? அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், ஒரு நல்ல என்விரான்மென்ட் சமூகத்தை கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து இருந்துச்சு. அதான் மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு வரப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா, 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? நீங்க இத வந்து இந்த மாதிரி ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கத்தை நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு டைம் இதெல்லாம் எடுத்து ஒரு 2 டைம், 3 டைம் ரீட் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துரும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க வந்து ஆப்ஷன் பார்த்து தான் டிக் பண்ண போறீங்க. ஓகேங்களா? பெருசா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஒரு 2 டூ 3 டைம் நீங்க ரீட் பண்ணாவே உங்களுக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துரும். ஓகேங்களா? அப்படியே பார்த்த மாரி இந்த எல்பிஜின்னு ஒண்ணு அதாவது பாத்தீங்கன்னா, தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்திய பொருளாதார வளர்ச்சி வந்து பெரிய லெவல்ல இருந்திருக்கும்னு பார்த்தோம். ஓகேங்களா? இந்த 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல அதெல்லாம் செயல்படுத்துவாங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான நோக்கமா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல எல்லாத்துக்கும் ஆரம்ப கல்வி, அனைவருக்கும் ஆரம்ப கல்வி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல முடிவு பண்ணியிருப்பாங்க. அதே மாரி பாத்தீங்கன்னா 15ல இருந்து 35 வயசு வரைகளுக்கு எழுத்தறிவு வந்து கொடுக்கணும். யாரெல்லாம் இந்த இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு எழுத்தறிவு இல்லையோ, அவங்களுக்கெல்லாம் எழுத்தறிவு தரணும் அப்படின்னு சொல்லி இந்த 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா 97ல இருந்து 2002 வரைக்கும். ஓகேங்களா? இந்த 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. அது என்ன சமூக நீதின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, அ எல்லாத்துக்குமான வளர்ச்சி இருக்கணும். இப்போ அ ஒரு பக்கம் மட்டும் வளர்ச்சி இல்லாம, சமூகத்தோட அனைத்து பிரிவினை சார்ந்த மக்களுக்கும் வளர்ச்சி வந்து போய் சேரணும். அதுதான் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதன்படி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து கிடைக்கணும். இப்ப கூட எ அதுக்கு இப்பவும் அதுக்காக ஒரு திட்டம் வந்து நமக்கு தீட்டியிருப்பாங்க. ஜல்சக்தி அபியான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 1997லயே வந்து 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்திலேயே சொல்லியிருப்பாங்க. அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் இந்த சுகாதார வசதிகள் கிடைக்கணும். அடிப்படை கல்வி ஓகேங்களா? இந்த அடிப்படை கல்வி வந்து கிடைக்கணும்னு சொல்லி தான் நமக்கு 86வது சட்ட திருத்தம் 2002ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 86 சட்டத்திருத்தம் 2002ல அனைவருக்கும் அடிப்படை கல்வி வந்து கிடைக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் தங்குமிடம் அனைவருக்கும் தங்குமிடம் கிடைக்கணும். இதெல்லாம் வந்து உறுதி செய்யறது தான் இந்த 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட ஒரு நோக்கமா இருந்துச்சு. ஓகேங்களா? இதே மாரி இந்த பஞ்சாயத்து ராஜ், கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள் ஆகியவற்றில மக்களோட பங்களிப்ப அதிகரிக்க செய்யணும். ஓகேங்களா? அதே மாரி அவங்க சுயசார்பு உருவாக்குவதற்கான முயற்சிகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட்டா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா, சுயசார்பு இல்லாம இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்கள சுய உதவி குழுவுல ஈடுபடுறதுனால, அவங்கள ஒரு சுயசார்பு உடைய பெண்களா வந்து உருவாக்குறதுக்கான முயற்சிகள வந்து எடுக்கணும். அப்படின்னு சொல்லி இந்த 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா, ரங்கராஜன் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவரு வந்து பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ கவர்னரா இருந்திருப்பாரு ரங்கராஜன். அ நிதி ஆணையத்தோட தலைவராவும் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? நிதி ஆணையத்தோட தலைவராவும் இந்த ரங்கராஜன் இருந்திருப்பாரு. இவரு வந்து 10வது ஐந்தாண்டு திட்டத்தோட மாதிரிய வந்து இவரு தான் வடிவமைச்சிருப்பாரு. அதோட காலம் பாத்தீங்கன்னா 2002ல இருந்து 2007 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இதோட நோக்கம் பாத்தீங்கன்னா 10வது ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா, நம்மளோட தல வருவாய வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கா உயர்த்தணும்.
ஓகேங்களா? நமக்கு இப்ப எவ்வளவு வருமானம் வந்து இப்ப ரூ. 100 வருதுன்னு வச்சுக்கங்களேன் தலா வருமானம். அடுத்த 10 வருஷத்துல அது ரூ. 200 நம்ம மாத்தணும். ஓகேங்களா? இதுதான் இந்த 10வது ஐந்தாண்டு திட்டத்தோட ஒரு இம்பார்ட்டன்டான இலக்கு. ஓகேங்களா? மேபி கொஸ்டின்ல தான் கேட்பான். 10வது ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 ஆண்டுகள்ல தல வருவாயை 2 மடங்கா உயர்த்தணும். ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் இலக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 2012க்குள்ள 15% குறைக்கணும். ஓகேங்களா? இப்ப 100 பேர் வறுமையில இருந்தா 2007ல நம்ம 2012ல 15 பேர்த்த வறுமையில இருந்து எடுத்துறணும். ஓகேங்களா? 85 பேர் தான் வறுமையில இருக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு இலக்க நிர்ணயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 2012க்குள்ள அனைத்து ஊரகங்களிலும் குடிநீர் வசதிய வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாரி 2007க்குள்ள 75% கல்வி விழுக்காடு வந்து குடுக்கணும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 75 பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்வி. ஓகேங்களா? 2011 படி இந்தியாவோட கல்வி பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 74.04. ஓகேங்களா? ஆனா 2007ல இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 75% கல்வி விழுக்காட நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 2007க்குள்ள மாசுபட்ட அனைத்து ஆறுகளையும் நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கங்கைய வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட தேசிய நதியா வந்து நாங்க அறிவிச்சிருப்பாங்க அந்த சமயத்துல. ஓகேங்களா? மாசுபட்ட அனைத்து ஆறுகளையும் வந்து பாத்தீங்கன்னா தூய்மைப்படுத்தணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10வது ஐந்தாண்டு திட்டத்தோட ஒரு குறிக்கோளா இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது 11வது ஐந்தாண்டு திட்டம். இப்ப 11வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் பாத்தீங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகேங்களா? அதாவது அஹ் வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் போய் எட்டணும். அதான் விரைவான மற்றும் அதே மாதிரி நிறைய வளர்ச்சி வந்து போய் நம்ம அடையணும். அதான் சொல்லுவாங்க. விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகேங்களா? 11வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம். ஓகேங்களா? 12வது ஐந்தாண்டு திட்டமும் இதே சேமா வரும். ஓகேங்களா? பிளஸ் வந்து நிலையான வளர்ச்சி நம்ம ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். 11வது ஐந்தாண்டு திட்டத்தோட மத்த இலக்குகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட்டோட எழுத்தறிவு விகிதத்தை 85% நம்ம வந்து உயர்த்தணும். ஓகேங்களா? ஓகேங்களா? நாட்டோட எழுத்தறிவு விகிதத்தை 85% உயர்த்தணும். 10வது ஐந்தாண்டு திட்டத்துல என்ன சொல்லியிருப்பாங்க? 75% உயர்த்தணும். 11வது ஐந்தாண்டு திட்டத்துல 85% உயர்த்தணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை 10% அதிகரிக்கணும். ஓகேங்களா? இப்ப தெரியும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5வது பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. பட் அதே மாதிரி அப்ப வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 10% நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3.2 ட்ரில்லியன் டாலரா இருக்கு. ஓகேங்களா? அதுல இருந்து ஒரு 10% உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. குழந்தை இறப்பு விகிதத்தை வந்து பாத்தீங்கன்னா 28 குறைக்கணும். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர்ல அதாவது பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையோட இறப்பு விகிதத்தை வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 குழந்தையில 28 குழந்தையா நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு இலக்கு வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. ஓகேங்களா? 11வது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் 12வது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் நோக்கத்துல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நிலையானங்கிற வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? 11வது ஐந்தாண்டு திட்டத்துல விரைவான மற்றும் அதிகமான வளர்ச்சி, அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்லியிருக்கோம். இதுல வந்து விரைவான அதிகமான மற்றும் நிலையான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட ஒரு நோக்கம். அப்புறம் மற்ற நோக்கம் பாத்தீங்கன்னா இதோட மின்சார உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப மின்சார உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டு இருந்த சமயத்துல உங்களுக்கே தெரியும் இந்த 2011, 12 சமயத்துல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் கட்டை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த சமயம். ஓகேங்களா? தமிழகத்துல எல்லாம் ஒரு ஒரு 5 மணி நேரத்துக்கு நம்ம கரண்டே இல்லாம இருந்த சமயத்தெல்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா சோ ஓகே நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற மின்சாரத்தோட அளவை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கணும் அப்படின்னு அந்த சமயத்துல வந்து வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார திட்டமிடல மின்சார உற்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2010, 11 சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மின்வெட்டு எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஓகேங்களா? அதனால கூட இந்த திமுக ஆட்சி வந்து மாறுச்சு அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 2010 சமயத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2012 டு 17 தான் நமக்கு வந்து 12ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஆனா அந்த ஐந்தாண்டு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா 2014லயே முடிச்சுட்டு 2015ல இருந்து நமக்கு நிதி ஆயோக்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஜான்
2015 இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு திட்டக்குழுக்கு மாற்றாக நிதி ஆயோக்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அது என்னன்னு பார்ப்போம். நிதி ஆயோக் ஓகேங்களா? நிதி ஆயோக்னா அதோட டெஃபினிஷன் பாத்துங்க. ஓகேங்களா? நிதி நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேங்களா? இதுவும் நீங்க படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் சொல்லுவாங்க. நீங்க மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அதை படிச்சு வச்சுங்க. மேபி ஏன்னா நமக்கு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க தமிழ்ல. ஓகேங்களா? நீங்க இங்கிலீஷ்ல படிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃபா இருக்கும். ஓகேங்களா? நீங்க மேபி உங்களுக்கு டவுட் வந்தா கூட நீங்க இங்கிலீஷ்ல இருக்கிறத பாத்துக்கலாம். இல்லைங்களா? மேபி இதெல்லாம் ப்ரீவியஸா நடந்திருக்கு, அதனால உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஜான் 1 2015 வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் இந்த நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த நிதி ஆயோக் அமைப்புல யார் யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட தலைவர் எப்படி திட்டக்குழுவோட தலைவரா இந்திய பிரதமர் தான் இருப்பார்னு பார்த்தோமோ அதே மாதிரி நிதி ஆயோக்கோட தலைவராகவும் இந்திய பிரதமர் தான் இருப்பாங்க. முதல் துணைத் தலைவர் பாத்தீங்கன்னா அரவிந்த் பணக்காரியா. ஓகேங்களா? தற்போதைய துணைத் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுமன் பெரி. அதாவது 2023. ஓகேங்களா? 2024 ஜான்லயே அவர் தான் இருப்பாரு. இப்ப 2023 டிசம்பர் படி யார் இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா சுமன் பெரி. ஓகேங்களா? தற்போது சிஇஓன்னு ஒருத்தர் இருப்பாரு, தலைமை நிர்வாக அதிகாரின்னு. ஓகேங்களா? அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா VR சுப்பிரமணியன். ஓகேங்களா? அடுத்து இதோட உறுப்பினர்கள் யார் யார் இருப்பாங்க? இப்ப தேசிய வளர்ச்சி கவுன்சில்னு சொல்லி பார்த்தோம்ல, அதோட உறுப்பினர்கள் தான் சேமா இதுல இருப்பாங்க. ஓகேங்களா? அனைத்து மாநிலங்களோட முதல்வர்களும் இருப்பாங்க. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களோட துணைநிலை ஆளுநர்களும் இதோட நிதி ஆயோக்கோட உறுப்பினரா இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த நிதி ஆயோக்கோட நோக்கம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அரசாங்கத்தோட சிந்தனை குழுவா இருக்கும். ஓகேங்களா? சிந்தனை குழுவாகவும் ஆலோசனை அமைப்பாகவும் இருக்கும். நிதி ஆயோக்னு எடுத்துக்கிட்டாவே நீங்க இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பா கொஸ்டின்ல பார்க்கலாம். திங்க் டேங்க். அரசாங்கத்தோட திங்க் டேங்க், சிந்தனை அமைப்பு, அரசாங்கத்தோட பாலிசி மேக் பண்றாங்கல்ல, கொள்கை வடிவமைப்போட சிந்தனை குழுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிதி ஆயோக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கீவேர்டு. நீங்க மேபி நிதி ஆயோக்க மென்ஷன் பண்ணாவே இந்த திங்க் டேங்கிற ஒரு வார்த்தை வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல். அது என்ன கூட்டுறவு கூட்டாட்சினா இப்ப இந்தியாவில நமக்கு தெரியும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம்னு 2 அரசாங்கம் இருக்கும். ஓகேங்களா? மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் பிரச்சனை இல்லாம ஒரு சுமூகமான அரசாங்கம் அமையறதுக்காக இந்த நிதி ஆயோக் வந்து முயற்சி பண்ணும். ஓகேங்களா? அதுதான் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கும் அப்படிங்கிற மீனிங். அப்புறம் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. இப்ப பிளான் பண்ணி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுல கண்காணிச்சுட்டு மதிப்பீடு பண்ணும். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த இலக்கெல்லாம் அடைஞ்சிருக்கோமா, இல்ல இந்த இலக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு அடையணும். இப்ப 100%னா ஓகே 70% நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நிதியோக்கு தான் மதிப்பீடும் பண்ணும். ஓகேங்களா? இலக்குகளை அதே நம்ம அப்ளை சொன்ன மாதிரி 3 ஆண்டு திட்டங்களா வந்து செயல்படுத்தும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 ஆண்டு செயல் திட்டம், 7 ஆண்டு நடுத்தர செயல் திட்டம், அடுத்து 15 ஆண்டு கால தொலைநோக்கு திட்டம்னு 3 திட்டங்களை வந்து வந்து ஏற்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் பிளான் பண்ணி திட்டங்களை செயல்படுத்தும். ஓகேங்களா? இதுதான் நிதி ஆயோக்கோட நோக்கமா பிடிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பணிகள். நிதி ஆயோக்கோட என்னென்ன பணிகள்னு பாத்தீங்களா ஒர்க் என்னன்னா அப்படியே சொன்ன மாதிரி கூட்டுறவு கூட்டாட்சி, கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி. அதாவது அதான் மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கத்துக்கு இடையான சுமூகமான அரசாங்கத்தை ஏற்படுத்தணும். போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சின்னு என்ன பாத்தீங்கன்னா இப்ப நிதி ஆயோக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சில தரவுகளை வந்து வெளியிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுகாதாரத்துல எந்தெந்த மாநிலங்கள் வந்து முன்னாடி இருக்கு. இப்ப கேரளா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, தமிழ்நாடுல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அதே மாதிரி தொழில்ல எந்த மாநிலங்கள் வந்து முதன்மை இடத்துல இருக்கு, ஏற்றுமதி சார்ந்த இதுல எந்த மாநிலங்கள் முதன்மை இருக்குன்ட்டு அந்த மாதிரி அட்டவணைகளை வந்து வெளியிடுறது வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் வெளியிடும். இந்த அட்டவணை வெளியிடறதுனால என்ன ஆகும்னா மாநிலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான போட்டி வந்து ஏற்படும். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த இடத்துல நம்ம இவ்வளவு இருக்கோம், அடுத்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் போகணும், இல்ல இந்த டைம்ல நம்ம 10th பிளேஸ்ல இருக்கோம், அடுத்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ்க்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி மாநிலங்களுக்கு இடையான ஒரு ஆரோக்கியமான போட்டியை வந்து வந்து ஏற்படுத்தாங்க. ஓகேங்களா? அதான் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி. ஓகேங்களா? அதே மாதிரி நாட்டோட நிகழ்வுகள்ல மாநிலங்கள் வந்து பங்கெடுக்க வைக்கிறது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி மாநிலங்கள் வந்து தனித்து இருந்திருப்பாங்க. ஸோ ஓகே, அவங்க என்னென்ன பிளான் பண்ணி அது மட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நிதி ஆயோக் என்ன பண்றாங்கன்னா மாநிலங்களை வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட நிகழ்வுல பங்கு பெற வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். ஓகேங்களா? முன்னாடி என்னன்னா மைய திட்டமிடல் இருந்துச்சு. இப்ப வந்து பரவலாக்கப்பட்ட திட்டமிடல்னா
நாட்டோட எல்லா அமைப்புகளையும் இப்ப வந்து உள்ளாட்சி அமைப்புகளும் சரி, மாநில அமைப்புகளையும் சரி, அங்க இருக்கிற உறுப்பினர்கள் வந்து வந்து திட்டமிடல் பண்ண வச்சு, அந்த உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டமிடலை வந்து கண்காணிச்சு மதிப்பீடு செய்ய வைப்பாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல்ல இருக்கிற நபர்கள் மட்டும் திட்டமிட்டு கண்காணிக்காம, ஸ்டேட்ல இருக்கிறவங்களும், லோக்கல் பாடி அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா திட்டமிடல் பண்ண வச்சு கண்காணிப்பை வந்து பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல்னா, காட்சி திட்டமிடல்னா ஒண்ணும் இல்ல. விஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு அரசாங்கத்தோட விஷன். ஓகேங்களா? அதுதான் காட்சி திட்டமிடல்னு சொல்லுவாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு இந்த பிளான் பண்ணோம். இப்ப 2047ல வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து 100 ஆண்டு கால சுதந்திரத்தை வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அந்த சமயத்துல நம்ம பொருளாதாரத்துல 3வது இடத்துக்கு போகணும்னு சொல்லி இப்ப ரீசெண்டா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து உதவும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நிபுணர்களோட கூட்டமைப்பை வந்து உருவாக்கணும். ஓகேங்களா? அது என்ன நிபுணர்களோட கூட்டமைப்புன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு திட்டம் தீட்டிடுவோம். ஓகேங்களா? இப்ப பொருளாதாரம் சார்ந்த திட்டம் தீட்டுனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து பிளான் பண்றதுக்கு பொருளாதார நிபுணர்கள் தேவை. இதே தொழில்துறையில வந்து நம்ம திட்டம் தீட்டினா தொழில்துறை சார்ந்த நிபுணர்கள் வேணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு சார்ந்த திட்டத்துக்கும் நமக்கு நிபுணர்கள் தேவை. ஓகேங்களா? அது மாதிரி என்னென்ன திட்டத்துக்கு என்னென்ன நிபுணர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த நிதியை வந்து முன்னாடியே நமக்கு திட்டமிட்டு அந்த நிபுணர்களோட கூட்டமைப்பை வந்து உருவாக்கும். ஓகேங்களா? அதுதான் நிபுணர்களோட கூட்டமைப்பை உருவாக்குறது. ஓகேங்களா? இதெல்லாம் நிதி ஆயோக்கோட பணிகள். ஓகேங்களா? அடுத்தது உகந்ததாக்குதல். இப்ப உகந்ததாக்குதல்னா என்னன்னா, இப்ப நம்ம அரசாங்கத்தோட நிறைய ஸ்டேஜ்ல நிறைய பேர் வந்து வேலை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி நிறைய பேர் வேலை பண்ற போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இடையாம பிரச்சனை வராம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு சுமூகமா அந்த திட்டத்தை வந்து நம்ம எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இந்த உகந்ததாக்குதல், சச்சரவு தீர்த்தல். ஓகேங்களா? இப்ப சென்ட்ரல்ல இருந்து ஒரு குழு இருக்கு, ஸ்டேட்ல இருந்து ஒரு குழு இருக்கு. பட் 2 குழுவும் ஒரே பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வரலாம். ஓகேங்களா? அந்த பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கு இந்த நிதி ஆயோக் வந்து உதவி பண்ணும். ஓகேங்களா? அதுதான் சச்சரவு தீர்த்தல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளி உலக தொடர்பை வந்து ஒருங்கிணைச்சல். அதாவது வெளி உலக தொடர்பை வந்து ஒருங்கிணைக்கிறதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு திட்டம் தீட்டும் போது நமக்கு வெளிநாட்டு நிபுணர்களோட உதவியும் நமக்கு தேவைப்படலாம். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு திட்டத்துக்கு ஓகே இந்த திட்டத்துக்கு நமக்கு வெளி உலக அதாவது வெளிநாட்டு நிபுணர்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எந்த வெளிநாட்டு நிபுணர்கள் ஹெல்ப் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வெளி உலக தொடர்பையும் வந்து ஏற்படுத்தி தரும். ஓகேங்களா? இதெல்லாம் நிதி ஆயோக்கோட ஒரு பணி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப மாநில திட்டக்குழுல இங்க மாநிலத்துல பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மாநில திட்டக்குழுல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பொருளாதார அறிஞர்களான இந்த நோபல் பரிசு பெற்ற எர்தர் எஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே நமக்கு அந்த சமயத்துல வெளிநாட்டோட நிபுணரோட ஆலோசனை தேவை அப்படின்னு சொல்லி அவர் பட்டதுனால ஒரு வெளிநாட்டு நிபுணரோட ஆலோசனை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நிதி ஆயோக் வந்து தான் செயல்படுத்துற திட்டங்களுக்கு அதாவது அந்த 3 ஆண்டு திட்டம், 7 ஆண்டு திட்டம், 15 ஆண்டு திட்டம்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த திட்டத்துக்கு வெளிநாட்டு நிபுணர்களோட ஆலோசனை நமக்கு வேணும் அப்படிங்கிற சமயத்துல அவங்களோட தொடர்பை வந்து நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி உள்நாட்டு ஆலோசனை வழங்குறது. அதான் இப்ப உள்நாட்டு நிபுணர்களோட ஆலோசனை, இப்ப கொள்கை திட்டங்கள் வந்து ஏற்படுத்துறதுல வந்து உள்நாட்டு நிபுணர்கள் யாரெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை வழங்குறதுல ஒண்ணு உள்நாட்டு ஆலோசனையும் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திறன் உருவாக்குதல். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒவ்வொரு திறன் தேவை. ஓகேங்களா? அந்த திறனை வந்து நம்ம எப்படி அடையலாம்? அந்த திறன் அடையறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் வந்து நம்ம மேற்கொள்ளணும்? அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திறன் உருவாக்குதல் நமக்கு வேணும். ஓகேங்களா? அடுத்து கண்காணித்தல், மதிப்பிடுதல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு தீட்டதுக்கு அப்புறம் அந்த திட்டத்தை எப்படி போயிட்டு இருக்கு, ஓகே எவ்வளவு பெர்சன்டேஜ் நமக்கு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்காணிக்கிற வேலையை பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் பண்ணுது. ஓகேங்களா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? நான் அவசரம் கொஞ்சம் வேகமா சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதான் கேக்குறேன். ஹலோ? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட தூண்கள். இது வந்து புக்ல இருக்கு. ஓகேங்களா? நிதி ஆயோக்கோட தூண்களா
ஒரு 7 தூண்களை வந்து பாத்தீங்கன்னா புக்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் சார்பு. அது என்ன மக்கள் சார்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதியுதவி பண்ற ஒவ்வொரு திட்டங்களும் மக்கள் சார்ந்த திட்டங்களா இருக்கணும். மக்களோட சார்பு ப்ரோ பீப்பிள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மக்கள் தான் எல்லாம். ப்ரோனா முன்னாடி. ஓகேங்களா? மக்கள் சார்ந்துதான் இருக்கணும். ஓகேங்களா? சமூகம் மற்றும் தனிநபர் தேவைகளை வந்து பூர்த்தி செய்யற மாதிரி நிதியுதவிக்கு வந்து திட்டங்களை தீட்டணும். அடுத்து வந்து செயல்திறன் சார்பு. ஓகேங்களா? அதாவது குடிமக்களுக்கு தேவைப்படும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யணும். ஓகேங்களா? அதுதான் செயல்திறன் சார்பு. அவங்களோட செயல்திறன் வந்து பாத்தீங்கன்னா குடிமக்கள் சார்ந்ததா இருக்கணும். அதே மாதிரி குடிமகன் தேவைப்படும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யலா இருக்கணும். ஓகேங்களா? பங்கேற்பு. ஓகேங்களா? குடிமக்களை வந்து பங்கு பெற வைக்கணும். நிதியை கொண்டு வர திட்டங்கள்ல பங்கேற்பு குடிமக்களை பங்கேற்க வைக்கணும். ஓகேங்களா? மேம்பாடு பங்கேற்க வச்சு அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். ஓகேங்களா? எம் எம்பவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அனைத்தையும் உள்ளடக்கியது. ஓகேங்களா? அதாவது மக்களை பங்கேற்ப வைக்கணும்னு சொல்லியாச்சு. யாரெல்லாம் பங்கேற்க வைக்கணும்னா சமூகத்தை சார்ந்த அனைத்து மக்கள்களையும். ஓகேங்களா? தாழ்த்தப்பட்ட மக்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லி அனைத்து மக்களையும் வந்து உள்ளடக்கி வைக்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு இம்பார்ட்டனா வந்து கொடுக்கணும். சமத்துவம், ஈக்குவலிட்டி. ஓகேங்களா? எல்லாத்துக்குமான சமத்துவத்தை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? வெளிப்படைத்தன்மை. ஓகேங்களா? அரசாங்கம் பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையோட செயல்படணும். ஓகேங்களா? அதுக்கெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஐ ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதை இன்னும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அரசாங்கத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி குடிமக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. இதுதான் பாத்தீங்கன்னா நிதியை கூட 7 தூண்களா சொல்லுவாங்க. ஓகேங்களா? மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை. ஓகேங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 பில்லர்ஸ் ஆஃப் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இதோட நிதி ஆயோக்கோட சில அலுவலங்களை வந்து இணைக்கப்பட்டிருப்பாங்க. அடல் இனோவேஷன் மிஷன். ஓகேங்களா? இந்த அடல் இனோவேஷன் மிஷனை வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் கூட ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த அடல் இனோவேஷன் மிஷன் கீழே நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அடல் டிங்கரிங் லேப் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த அலுவலகத்தையும் இன்னொரு வளர்ச்சி கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு அலுவலகத்தையும் நிதி ஆயோக்கோட ஆட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் நிதி ஆயோக் பத்தி நமக்கு புக்லயும் நெட் சோர்ஸ்லயும் இருக்கிற கண்டென்ட். ஓகேங்களா? வேற எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க இதை பேஸ் பண்ணி அதாவது 5 ஆண்டு திட்டங்களும் சரி, திட்ட ஆணையம், நிதி ஆயோக் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நிதி ஆயோக் வந்து இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடிக்கடி வந்து நியூஸ் பேப்பர்ல வரும். ஸோ நிதி ஆயோக் பத்தி கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மேபி எக்கனாமிக்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின்னா கண்டிப்பா திட்ட ஆணையம் இல்லைன்னா நிதி ஆயோக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க பழைய கொஸ்டின் இருந்தா ரெஃபர் பண்ணி செக் பண்ணி பாருங்க. திரும்ப திரும்ப படிங்க. படிச்சீங்கன்னா அந்த வருஷம் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா மனப்பாடம் ஆயிரும். அதே மாதிரி எந்த 5 ஆண்டு திட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி 5 ஆண்டு திட்டங்கள்ல எந்தெந்த மாதிரி அடிப்படையில கொண்டு வந்திருப்பாங்க. முதல் 5 ஆண்டு திட்டம்னா பரேடு, தோமர் மாதிரி. ஓகேங்களா? அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. 2வது 5ஆண்டு திட்டம் மாதிரி. ஸோ எந்தெந்த 5 ஆண்டு திட்டம் எந்தெந்த மாதிரி அடிப்படையில கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அவ்வளவுதான். இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.